அழிவே இல்லாத ஒரே ஒரு மூலகம் ஆகாசம். மற்ற மூலகங்களெல்லாம் இதிலிருந்தே தோன்றுகின்றன. இந்த மூலகத்துடன் ஆதிசக்தியான பிராணனும் இணைந்து பற்பல மூலகங்களை உருவாக்குகின்றன. கல்பம் தொடங்கும் போது அதிர்வின்றி இருந்த அணு அதிரத் தொடங்குகிறது. பிராணன் ஆகாசத்தின் மீது அடி கொடுக்கிறது. அணுக்கள் செறிவுற்று இணைந்து பல்வேறு மூலகங்கள் வரிசையாக தோன்றுகின்றன. பிராணன் ஆகாசத்திற்கு கொடுக்கும் அடிகளின் பலனாக வாயு அல்லது அதிர்வுகள் உண்டாகின்றன. அதிர்வுகளின் உராய்வினால் வெப்பம் அல்லது தேஜஸ் தோன்றி பின்னர் அது திரவமாகவும் திடப்பொருளாகவும் மாறுகிறது. இயக்கம், அதிர்வு, எண்ணம் என்று நாம் அறியும் சக்திகள் எல்லாம் பிராணனுடைய பல்வேறு நிலைகளே ஆகும். உருவம் மற்றும் தடை என்று நாம் அறியும் ஜடப்பொருள் அனைத்தும் ஆகாசத்தின் வேறு நிலைகளாகும். சக்தி இல்லாத ஜடப்பொருளையோ ஜடப்பொருள் இல்லாத சக்தியையோ நாம் எங்கும் காண முடியாது. இவை இரண்டும் நுட்பமான பிராணன் மற்றும் ஆகாசம் என்பவற்றின் தூல வெளிப்பாடுகளே ஆகும். படைப்பிற்கு ஆரம்பமும் முடிவும் இருக்கவே இயலாது. இது ஒரு முடிவற்ற நிகழ்ச்சியாகும். பிரபஞ்ச சக்கரம் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கிறது. தூலப் பொருட்கள் ஒவ்வொன்றும் தன்மாத்திரைகள் எனப்படுகின்ற நுண்ணணுக்களின் பலன்களே ஆகும். நாம் புறத்தில் உணர்பவை அனைத்தும் முதலில் மிக நுண்ணிய அலைகளாக நம்மை வந்து அடைகின்றன. கண்கள் அல்லது மூக்கு போன்றவை வெறும் புறக்கருவிகளே தவிர அவை புலன்கள் அல்ல. மூளையில் இருக்கும் பார்வை மையம் அல்லது உணர்ச்சி மையங்களே உண்மையான புலன்கள் அல்லது இந்திரியங்களாகும். மனம் புலன்களுடன் இணைந்தால்தான் அறிவு உண்டாகும். இல்லையெனில் புலன்கள் வழியாக செய்திகள் சென்றாலும் நம்மால் உணர முடியாது. நாம் ஆழ்ந்து கவனிக்கும்போது மட்டுமே மனமும் புலனும் இணைகின்றன. ஒவ்வொரு பொறிக்கும் தனித்தனி புலன்கள் இருக்க வேண்டியது இன்றியமையாதது. இல்லையெனில் நாம் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் உணர நேரிடும். மனம் புலன்களில் பகுதி பகுதியாக இணைந்தே செயல்படுகிறது. புலன்கள், பிராணனின் இயக்கங்கள், மனம் மற்றும் புத்தி ஆகியவற்றின் இணைப்பையே மனிதனின் நுட்ப உடல் என்கிறோம். இதற்கு லிங்க சரீரம் அல்லது சூட்சும சரீரம் என்ற பெயரும் உண்டு.